Hello பசங்களா, welcome back. இன்னைக்கு நம்ம question of the day சீரீஸ்ல இருந்து most important ஆன terminal velocity question தான் பார்க்க போறோம். Let's get started. இந்த questionக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் சொல்லுங்க. Let's start. A small sphere of radius r falls from rest in a viscous fluid. ஓகே, ஸோ விஸ்கஸ் ஃப்ளூயிட்குள்ளார ஒன்று விழுகுது, ரேடியஸ், அதோட ரேடியஸ் வந்து ஆர் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பியர் விழுகுதுன்னு கொடுத்துட்டாங்க. ஆஸ் அ ரிசல்ட் ஹீட் இஸ் ப்ரொடியூஸ்ட் டியூ டு விஸ்கஸ் ஃபோர்ஸ். ஸோ ஃபோர்ஸ் இருக்கிறனால அந்த இடத்துல ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு கொடுத்துட்டாங்க. த ரேட் ஆஃப் ஹீட் ப்ரொடக்ஷன் when the sphere attains its terminal velocity is proportional to. So rate of production of heat அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா which is dq divided by dt. ஓகேவா, இது என்ன அப்படின்னு கேட்குறாங்க, டெர்மினல் வெலாசிட்டியை அட்டைன் பண்ணியிருக்கிறப்ப. ஸோ டெர்மினல் வெலாசிட்டியை அட்டைன் பண்ணியிருக்கிறப்ப ஹீட் ரேட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹீட் என்னது அப்படின்னு கேட்குறாங்க. பசங்களா என்னென்ன ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்க? ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு இதுக்கான கான்செப்ட் சொல்லி கொடுத்துட்றேன், அதுக்கப்புறம் யூ பீப்புள் கேன் ஒர்க். ஸோ பசங்களா லிசன் கேர்ஃபுல்லி. ஒரு பொருள் நம்மளுக்கு வந்து ஸ்பியர் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பாருங்க, அதுக்கு ரேடியஸ் ஆர் இருக்கு, அது ஒரு லிக்விட்குள்ளார விழுகிறப்ப இதுக்கு கீழே எம்ஜி அப்படிங்கிற நம்மளோட கிராவிடேஷனல் வெயிட் ஃபோர்ஸ் இருக்க ஆரம்பிக்கும். மேலே நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பாயின்சே ஃபோர்ஸ் இருக்கும். அது போக நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஸ்கஸ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ரைட், ஸோ இது மூணுமே இந்த இடத்துல நம்மளுக்கு ஆக்ட் ஆகும். ஒரு பர்டிகுலர் டைம்ல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்வர்ட் ஃபோர்ஸும் டவுன்வர்ட் ஃபோர்ஸும் நம்மளுக்கு ஈக்குவல் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, அப்போ ஈக்குவல் ஆச்சு. ஸோ திஸ் இஸ் த மெயின் கண்டிஷன். அப்போ அப்வர்ட் ஃபோர்ஸும் டவுன்வர்ட் ஃபோர்ஸும் ஈக்குவல் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ ஆக்சலரேஷன் வில் பி லைக் 0. அப்போ வெலாசிட்டி என்ன ஆயிடும் பசங்களா? கான்ஸ்டன்ட் ஆயிடும். அந்த பொருளுக்கு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி ஆயிடும். அப்போ இதைத்தான் நம்ம டெர்மினல் வெலாசிட்டி அப்படின்னு சொல்றோம். இதைத்தான் நம்ம டெர்மினல் வெலாசிட்டின்னு சொல்றோம். அப்போ விஸ்கஸ் ஃபோர்ஸோட ஃபார்முலா என்னது மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா which is 6 pi eta r into vt அப்படின்னு அர்த்தம். ஓகே, r அப்படிங்கிறது ரேடியஸ். ஓகே மேம், இங்கே கொடுத்துருக்கிற ஃபார்முலா என்னது? இதுவும் அதுவும் வேற வேறையா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இது ஒரு ஸ்பியருக்கான ஃபார்முலா. ஓகேவா, இதை வந்து நம்ம ஸ்டோக்ஸ் தியரம், ஸ்டோக்ஸ் லா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ இது என்னன்னா ஸ்பியர் விழுகிறப்ப என்ன, இது நார்மலா லேயர் லேயரா நம்மளுக்கு வந்து ரிஜிடிட்டி, மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி மாதிரி நம்மளுக்கு விஸ்கஸ் ஃபோர்ஸ் இருந்தது அப்படின்னா இது நம்மளோட நியூட்டன் கொடுத்தது. ஓகேவா, ஆனா இதுவே ஒரு ஸ்பியர் விழுகுது அப்படிங்கிற மாதிரி அதுக்கு டெர்மினல் வெலாசிட்டி பத்தி எல்லாம் பேசுறோம் அப்படின்னா இதுதான் நம்மளோட மெயின் ஃபார்முலா. அண்ட் டெர்மினல் வெலாசிட்டியோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2/9 r square divided by eta into rho minus sigma divided by g அப்படின்னு வரும். ஓகே, ஸோ ஈட்டா அப்படிங்கிறது நம்மளோட விஸ்காசிட்டி கோஎஃபிஷியன்ட், ரோ அப்படிங்கிறது நம்ம பாலோட டென்சிட்டி, அண்ட் சிக்மாங்கிறது லிக்விடோட டென்சிட்டி, அண்ட் ஜிங்கிறது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. அப்போ இது ரெண்டுத்தையும் வச்சு தான் நம்ம எழுதணும். இது ரெண்டுத்தையும் வச்சுட்டு எப்படி மேம் எழுதுறது? இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிடுவீங்க. அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, செஷனை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க பசங்களா. எஸ், ஸோ லிசன், இந்த ரேட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹீட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நத்திங் பட் பவர். ஓகேவா, ஸோ டிக்யூ பை டிடி அப்படிங்கிறது பவர். அப்போ நார்மலாக பவருக்கு நம்ம என்ன ஈக்குவேஷன் எழுதுவோம்? ஐ கேன் ரைட் ஃபோர்ஸ் இன்டு வெலாசிட்டி அப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷனை என்னால் எழுத முடியும். அப்போ இந்த பவர் எதனால இந்த ப்ரொடியூஸ் ஆயிருக்கு? நம்மளுக்கு ஒரு ஸ்பியர் பால் நம்மளுக்கு தண்ணிக்குள்ளார விழுகிறனால. அப்போ இது விஸ்கஸ் ஃபோர்ஸ், இது நம்மளோட டெர்மினல் வெலாசிட்டி. ஸோ விஸ்கஸ் ஃபோர்ஸ் என்னது? 6 pi eta r into tv into vt. அப்போ ஐ கேன் ரைட், இங்கே எல்லாமே ரேடியஸ் தான் இருக்குது, கரெக்டா? அப்போ நம்ம ஐ கேன் சே ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹீட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வில் பி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் இன்டு விடி ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். ரைட், அண்ட் விடி யாருக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்குது பசங்களா? விடி அப்படிங்கிறது ஆர் ஸ்கொயருக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. ரைட், அப்போ ஐ கேன் ரைட் ஆர் இன்டு ஆர் ஸ்கொயர் பவர் 2. அப்போ r into r power 4 that is r power 5. அப்போ rate of heat production at terminal velocity will be directly proportional to r power 5. Option C will be the correct answer. Done? மிஸ் பண்ணிடாதீங்க பசங்களா. இதே மாதிரி நீங்கள் கான்செப்டுவலாக நீட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
இதே மாதிரி ஐ ஹாவ் டு ப்ரிப்பேர் ஸோ ஸ்ட்ராங்லி ஸோ ஈஸிலி ஃபார் மை நீட், நான் ஒரு ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கேன், எனக்கு கிராஷ் கோர்ஸ் வந்து நான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம ஆஃப்லைன் எக்ஸ்பிஎல் வந்து வரப்போகுது பசங்களா. மார்ச் 27 இருந்து 30 days ஆஃப்லைன் கிளாஸ் தான் இது. திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர்ல நடக்க போகுது. அண்ட் யாரெல்லாம் ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் வராங்களோ அந்த பசங்களுக்கு நம்ம ஆன்லைன் எக்ஸ்பிஎல் பேட்ச் வந்து ஃப்ரீயாக கிடைக்க போகுது. ஸோ விச் மீன்ஸ் இவ்வளோதான் நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிற லிமிடேஷன்ஸுக்கு கிடையாது. ஒரு யூனிட் உங்களுக்கு இன்னும் ஓவர்வெல்மிங் ஆகி நான் ஃபுல்லாக படிக்கணும் அப்படின்னு நினச்சாங்கனாலும் நீங்கள் என்ன பண்ணிடலாம் பசங்களா, யூ பீப்புள் கேன் விசிட் நம்ம எக்ஸ்பிஎல் ஆன்லைன் பேட்ச். அங்கே இருக்க டீச்சர்ஸ் கூட ஹெல்ப்போட நீங்கள் அதை ஒரு டைம் பார்க்கலாம், ரைட்? ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் வந்து ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸில் தான் பசங்களா உங்களுக்கு இந்த கோர்ஸ் கிடைக்க போகுது. இந்த நம்பருக்கு கால் பண்ணி ஃபஸ்ட்டு கேளுங்க, எக்ஸ்பிஎல் ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் பற்றி கேளுங்க. லாஸ்ட் மினிட் ரிவிஷன் ப்ரோக்ராம் வேறு வருது, அதையும் கேளுங்க. இதெல்லாம் கேட்டுட்டு அண்ட் ஆன்லைன்லேயும் நம்மக்கிட்ட எக்ஸ்பிஎல் இருக்குது. ஸோ இதெல்லாமே கேட்டுட்டு உங்களுக்கு எது வந்து கம்ஃபர்டபுளாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, உங்களோட வேவ் லென்த்துக்கு எது மேட்ச் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ பசங்களா, டோன்ட் ஃபர்கெட், திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டைம் டு டேக் அ ரைட் டெசிஷன் அண்ட் அ பெட்டர் டெசிஷன். ஓகே, ஒர்க் ஆன் இட் பசங்களா. நான் இன்னொரு இம்பார்ட்டன்டான செஷன்ல உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர் எவ்ரிவன், ஹேவ் அ கிரேட் டே.